செயற்கையான ஒரு அரசியல் காரணங்களுக்காக பண்றாங்க. அதைத்தான் இந்த மாரி செல்வராஜ் விஷயத்திலையும் பார்க்கிறோம். சொந்த கிராமங்கள் அதுல மூழ்கி இருக்கு, உடனே அங்க போறாரு. உதயநிதியோட நின்று ஒர்க் பண்ணி எல்லா ஜாதி மக்களையும் அவர் மீட்டு இருக்கிறார். அவரு இது என் சொந்தக்காரங்க, இது என்னோட ஜாதிக்காரங்க, இவங்களை மட்டும் நான் மீட்பேன்னு அவரு மீட்கல. பாராட்டணுமா, அதை விமர்சிக்கணுமா? அப்போ உன்னோட பிரச்சனை என்ன? எவ்வளவு மனப்பிரச்சனையோட இந்த பேரிடர் எவ்வளவு மென்டல்ல உளவியல் பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கு பாருங்க. பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் கோபமாக பேசினா அதை வாங்கிக்கிறாங்க, இவங்க அதுக்கு பதில் சொல்றாங்க, என்ன கோரிக்கைன்னு கேட்டு அதை முடிஞ்ச அளவு நிறைவேற்றி வைக்கிறாங்க. இதுல நான் பார்க்கக்கூடிய விஷயம், மக்களோடு தங்களை ஒப்பந்தப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு போக்கு இந்த அரசு கிட்ட இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். ஸ்பாட்ல நிக்கிறாங்கல்ல, அது மாரி செல்வராஜாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த கட்சியை சார்ந்த நபராக இருந்தாலும், அமைச்சர் உதயநிதியாக இருந்தாலும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த பேரிடர்களை எல்லாம் ஒரு வலதுசாரி கூட்டம் பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறார்கள். அவர்களுக்குள் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. ஆகா, இந்த மக்களை பாருங்கள், இவ்வளவு தண்ணியில் மிதக்கிறார்களே, இவ்வளவு சோறு இல்லாமல் இருக்கிறார்களே, இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே என்று இவர்களுக்குள் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. காரணம், அந்த துயரத்தை தங்களுக்கு சாதகமான ஒரு அரசியலாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சூழலாக இவர்கள் இந்த பேரிடரை பார்க்கிறார்கள். அமைச்சர்கள் 4-5 பேர் ஸ்பாட்ல ஒர்க் பண்றாங்க, உதயநிதி ஒர்க் பண்றாரு, கனிமொழி மேடம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே வேலை செய்ய அரசு நிர்வாகம் மொத்தமும் தென் மாவட்டங்களில் முடுக்கி விடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு புயல் பேரிடர்லையும் எவ்வளவு பேர் இறந்தாங்க, இப்ப எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அப்படின்றதையும், இந்த அரசாங்கம் எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் அதுலயே தெரியும். அதுக்கெல்லாம் இழப்பீடு கொடுக்க வேண்டியிருக்கும். ஆளுநர் எங்க இருந்து கொடுப்பாரு? மோடிட்ட அவரு நேரடியா வாங்கி கொடுப்பாரா பிரதமர்கிட்ட? இது என்ன அபத்தம்? சும்மா ஒரு குழப்பத்தை, ஒரு தோற்றத்தை, தமிழ்நாட்டு அரசை முடக்குவதற்கான ஒரு சதியை எடப்பாடி பழனிசாமியும் ஆளுநரும் பாஜகவும் சேர்ந்து இந்த வேலையை பண்றாங்க. ஆளுநர் அவர் ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்த முயல்கிறார். கேரளாவில் 2018 ஏற்பட்ட மழை வெள்ளம் ஏற்படுத்திய உயிர் சேதத்தோடு இதை நான் ஒப்பிடுறேன். 2018 தமிழ்நாட்டிலையும் ஓகி புயல் அப்போ ஒரு 250க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தாங்க. அதோட எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்லாதான் செயல்பட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கட்டமைப்பு மேம்படுத்தப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் அருள் எழிலன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். மழை வெள்ளம் ஏற்பட்ட உடனேயே அரசு மீது வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு, உடனடியாக செயல்படல, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல, மழை வெள்ளம் பாதிச்ச உடனேயே நீங்க உடனடியாக களத்துக்கு போகல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்படும். ஆனா இன்னைக்கு களத்துக்கு போனவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுது. உதாரணத்துக்கு இன்னைக்கு இயக்குனர் மாரி செல்வராஜ் களத்துல இருக்கிறாரு. அவர் இது போன்ற நிவாரண விஷயங்கள்ல அரசுக்கு உதவக்கூடிய வகையில சில கருத்துக்களை தெரிவிக்கிறார். அவர் ஏன் போனார்? அவர் தான் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய அமைச்சரா அப்படின்ற கேள்வி எல்லாம் முன்வைக்கப்படுது. இந்த கேள்விகளை நீங்க எப்படி பார்க்கறீங்க? நார்மலா மழை பெய்யும் போது அந்த தண்ணியெல்லாம் போய் கடல்ல சேரும். அப்ப நம்ம தொலைக்காட்சியில பேசுற இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், நேஷனலிஸ்ட், தேசியவாதிகள், இந்த மொழி இனத்தை வச்சு தேசியவாதத்தை கட்டமைக்கக்கூடிய நபர்கள் கேட்பாங்க, இந்த தண்ணியெல்லாம் வீணா போய் கடல்ல சேருது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன் யாருமே சொல்றது இல்ல, தண்ணியெல்லாம் கடல்ல போய் சேர மாட்டேங்குதே அல்லது சேருதே அப்படின்னு அந்த கேள்வி ஏன் இப்ப வரல? இப்போ இவங்க எதிர்பார்க்கிறாங்க, இந்த மழை தண்ணியெல்லாம் கடலுக்கு போயிடாதான்னு எதிர்பார்க்கிறாங்க. நம்முடைய தேவைக்காக கடல் தண்ணீரை உள்ளெடுத்துக் கொள்ளணும், அல்லது அது ஏத்துக்க கூடாது, அதுக்கு அனுப்பக்கூடாது தண்ணிய, அல்லது அனுப்பணும் அப்படின்றது இவங்களுடைய சுய விருப்பம் சார்ந்து இருக்கு. அது ஒரு இயற்கையை மீறிய ஒரு செயற்கையான ஒரு அரசியல் காரணங்களுக்காக பண்றாங்க. அதைத்தான் இந்த மாரி செல்வராஜ் விஷயத்திலையும் பார்க்கிறோம். மாரி செல்வராஜ் புளியங்குளத்துல பிறந்தவர்னு நினைக்கிறேன். ஒரு தமிழ் சினிமாவின் பாப்புலர் இயக்குனர், வெற்றி படங்களை கொடுத்தவர், உதயநிதிக்கு படம் பண்ணியிருக்காரு. ஒரு பேரிடர் நடந்துட்டு அவரோட சொந்த கிராமங்கள் அதுல மூழ்கி இருக்கு, உடனே அங்க போறாரு. உதயநிதியோட நின்று ஒர்க் பண்ணி எல்லா ஜாதி மக்களையும் அவர் மீட்டு இருக்கிறார். அவரு இது என் சொந்தக்காரங்க, இது என்னோட ஜாதிக்காரங்க, இவங்களை மட்டும் நான் மீட்பேன்னு அவரு மீட்கல.
எல்லா ஜாதி மக்களையும் அவங்க அங்க நின்று மீட்டு இருக்காங்க. அப்போ நீ பாராட்டணுமா அதை விமர்சிக்கணுமா? அப்போ உன்னோட பிரச்சனை என்ன? எவ்வளவு மனப்பிரச்சனையோட இந்த பேரிடர் வந்து எவ்வளவு மென்டல்ல உளவியல் பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கு பாருங்க. அதுல போய் ஜாதி பார்த்து இவர் வந்து இன்ன ஜாதி, அதனால இவனை பத்தி கேவலமா பேசணும் அப்படின்னு உடனே அந்த ஜாதியை எடுத்து வச்சு அந்த இடத்துல வந்து மாரி செல்வராஜ கேவலப்படுத்துறது ஒண்ணு. இன்னொன்னு 2018 அவ்வளவு புயல் மழை வந்தப்போ அதிமுக மினிஸ்டர்கள் என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு வேலை நடக்குதோ இல்லையோ அந்த இடத்துல போய் நிக்கிறாருல்ல, 4 பேருக்கு போய் சாப்பாடு கொடுத்து என்னம்மா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாருல்ல உதயநிதி. அதை நீங்க பாராட்டணுமா இல்லையா? நான் இதுக்காகவே கேட்கிறேன் சார். நான் திமுகவை ஆதரிக்கக்கூடியவன் தான். ஆனாலும் ஒருவேளை ஆதரிக்காமல் போனால் கூட நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். அந்த இடத்துல போய் அவங்க ஒர்க் பண்றாங்க, பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் கோபமாக பேசினா அதை வாங்கிக்கிறாங்க, இவங்க அதுக்கு பதில் சொல்றாங்க, என்ன கோரிக்கைன்னு கேட்டு அதை முடிஞ்ச அளவு நிறைவேற்றி வைக்கிறாங்க. இதுல நான் பார்க்கக்கூடிய விஷயம், மக்களோடு தங்களை ஒப்பந்தப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு போக்கு இந்த அரசு கிட்ட இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். அரசு இயந்திரம் அப்படின்றது பொலிட்டீசியன்ஸ் நடத்துறது இல்ல. உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை. அரசியல்வாதிகள் அரசு இயந்திரத்தை நடத்துறது இல்ல, அது பியூரோக்ராட்ஸ் பண்றது, அதிகாரிகள் நடத்தி செல்லக்கூடியது. அது எவ்வளவு பலவீனமானதுன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அது எவ்வளவு ஊழல் மயமானதுன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி, இத்தனை பலவீனங்களையும் தாண்டி போய் அந்த மக்கள்கிட்ட நிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மக்கள் தங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, தங்களை தெரிவு செய்திருக்காங்க, நாம இந்த மக்களோடு இவங்களை ஒப்பந்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம், இந்த மக்களுக்கு இதை நாம செய்ய வேண்டியது கடமை அப்படின்னு ஒரு பரிதவிப்போடு அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமாச்சு அப்படின்றது ரெண்டாவது. ஆனா போய் நிக்கிறாங்கல்ல, அந்த ஸ்பாட்ல நிக்கிறாங்கல்ல, அது மாரி செல்வராஜாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த கட்சியை சார்ந்த நபராக இருந்தாலும், அமைச்சர் உதயநிதியாக இருந்தாலும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் நான் குறிப்பிட்டு இந்த விஷயத்துல ஒரு விஷயத்தை மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். எல்லா பேரழிவுகளும் எல்லா பேரிடர்களும் பாசிஸ்டுகளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பேரிடர் அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பா மாறுது. முதலாம் உலகப்போர் முடிஞ்சப்போ இந்த உலகம் முழுக்க பொருளாதார நெருக்கடி இருந்தது. ஜெர்மனியோட பொருளாதாரமே தகர்ந்து போனது. பேரவலத்தில் ஜெர்மனி சிக்கியது. அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்த நாடுகள் ஏராளமான விதிமுறைகளை வந்து ஜெர்மனிக்கு விதிச்சாங்க. ஆனா அந்த அவலத்திற்கு மத்தியில் செழித்து வளர்ந்தவர்கள் நாஜிகள். ஹிட்லர் அந்த அவலத்தை மிக அழகாக பயன்படுத்தி கொண்டார். முதலாம் உலகப் போரின் முடிவில் மகிழ்ச்சி அடைந்தவர் ஹிட்லர். ஏனென்றால் தான் வளர்வதற்கான ஒரு அரசியல் சூழல் இந்த மண்ணில் இருக்கிறது என்பதை ஹிட்லர் அன்று கண்டுணர்ந்து கொண்டு அதை பயன்படுத்தி கொண்டு மிக குறுகிய காலத்தில் அவர் ஆட்சிக்கு வரும் அளவுக்கு அந்த முதலாம் உலகப் போரின் அழிவுகளை பயன்படுத்தி கொண்டார். அதே போன்று இந்த பேரிடர்களை எல்லாம் ஒரு வலதுசாரி கூட்டம் வந்து பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறார்கள். அவர்களுக்குள் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. ஆகா, இந்த மக்களை பாருங்கள், இவ்வளவு தண்ணியில் விதைக்கிறார்களே, இவ்வளவு சோறு இல்லாமல் இருக்கிறார்களே, இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே என்று இவர்களுக்குள் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. காரணம், அந்த துயரத்தை தங்களுக்கு சாதகமான ஒரு அரசியலாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சூழலாக இவர்கள் இந்த பேரிடரை பார்க்கிறார்கள். அதுக்கான வாய்ப்பு இல்லை. சென்னை பேரிடர்லையும் அதுக்கு முயன்றாலும் கூட அது எடுபடவில்லை. தென் தமிழகத்திலும் அது எடுபடும் என நினைக்கவில்லை. ஆனால் அப்படி ஒரு சூழல் இருக்கிறது என்பதற்காக இதை நான் சொன்னேன். மாரி செல்வராஜுக்கு எதிராக கருத்து வைக்கக்கூடியவர்கள் இன்னொரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. டெல்லியில நடக்கக்கூடிய அந்த இந்தியா கூட்டணியினுடைய அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அதற்கு பிறகு அவர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இங்கு வெள்ள பாதிப்பு குறித்து நேரடியாக விளக்கம் அளிக்கவும் இருக்கிறார். இந்த 2 விஷயங்களையும் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். ஆனால் இன்று அவர் மீது விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள், இன்னைக்கு இந்தியாவினுடைய முப்படையும் இன்று தென் மாவட்டங்கள்ல வந்து பாதுகாப்பு பணியில அவர்களை மீட்பு பணிகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒன்றிய அரசினுடைய அந்த உத்தரவின் அடிப்படையில. ஆனா ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு டெல்லி போயிருக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்கிறீங்க? முப்படைகளும் வந்து பேரிடர் மீட்பு பணியில இல்ல, ஒரு மிகப்பெரிய நாடகத்தை இவர்கள் அரங்கேற்றி கொண்டு இருக்கிறார்கள். இந்த தொலைக்காட்சிகள், பெரும்பாலான ஊடகங்கள் தங்கள் கையில, பிஜேபியோட கையில இருக்கிறது வந்து நமக்கு தெரியும். இந்த ஊடகங்களை எல்லாம் அழைத்து கொண்டு சென்று ஒரு குறிப்பிட்ட பகுதியில சில பேருக்கு சாப்பாடு போடுறாங்க. உதாரணமாக ஒரு
ரயில்ல சிக்கிக்கொண்ட பயணிகளை இவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த மீட்பு நடவடிக்கையை 10 மணி நேரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஃபுட்டேஜ் வேணும்ல 10 மணி நேரம். அந்த 10 மணி நேரம் மீட்டது, கர்ப்பிணி பெண்ணை மீட்டது, அதை மீட்டது, உள்ளுக்குள்ள போட்டு படகுல சென்று மீட்க முடியாத ஆயிரக்கணக்கான மக்கள் பல கிராமங்கள்ல துண்டிக்கப்பட்டு உட்பகுதியில இருக்காங்க. அங்க போகணும் ஹெலிகாப்டர். ஆனா அங்க எல்லாம் ஹெலிகாப்டர் போகல, ஹெலிகாப்டரும் இல்லை. ஆனால் ஏதோ முப்படைகளையும் இறக்கி இவர்கள் வேலை செய்வது போல ஒரு மாய தோற்றத்தை ஊடகங்கள் மூலமாக கிரியேட் பண்றாங்க. ஒண்ணு, தமிழ்நாடு அரசு முழுமையாக அங்க வந்து பணி செய்துட்டு இருக்கு. அது தொடர்பு கொள்ள முடியாத பல்வேறு இக்கட்டான இன்னலான ஒரு சூழலுக்கு இடையில தான் அவங்க வந்து பணி செய்யறாங்க. ஏன்னா இந்த கட்டமைப்பெல்லாம் ஒரு மாநில அரசிட்ட வந்து கிடையாது, எல்லாமே ஒன்றிய அரசிடம் இருக்கு. நிதியும் நமக்கு கிடையாது. நம்மளோட மொத்த வரியையும் எடுத்துட்டு போய் உத்தரப்பிரதேசத்திலையும் குஜராத்லையும் அவங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்லையும் கொட்டுறாங்க. நம்மளோட உழைப்பையெல்லாம் கொண்டு போய் அங்க கொட்டி நம்மளுக்கு எதுவுமே கொடுக்காம நம்மளை அவ்வளவு பொருளாதார பஞ்சத்துல வச்ச மாதிரி நம்மளை ஸ்பாயில் பண்றாங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு, மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. இந்தியா கூட்டணி தலைவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினை தவறாக வழிநடத்துகிறார்கள். அதாவது அவர் இந்த பேரிடர் சூழல்ல அவர் இதுக்கு போகாம இந்தியா கூட்டணிக்கு போறாராம். அதாவது அவர் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அவர் வெறுமனே தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டுமல்ல, திமுகவின் தலைவர். 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாத திமுகவை வெற்றியை நோக்கி நகர்த்தி சென்ற மிக முக்கியமான ஒரு தலைவர் கலைஞருக்கு பிறகு. ஏன்னா திமுக ஆட்சிக்கே வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதை கொண்டு ஆட்சி கட்டில அவர் வச்சது அவரோட உழைப்பு தான் காரணம். சோ அந்த கடமையும் அவருக்கு இருக்கு. அதனால இவங்க வந்து அவரு இந்தியா கூட்டணிக்கு போக கூடாது, அந்த கூட்டத்துக்கு போகாம இருந்தால் அதையே இந்தியா முழுக்க ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆக்கி பரபரப்பாக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர் அதுல உறுதியா இருந்தாரு. அமைச்சர்கள் 4-5 பேர் ஸ்பாட்ல ஒர்க் பண்றாங்க. உதயநிதி ஒர்க் பண்றாரு, கனிமொழி மேடம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே வேலை செய்ய அரசு நிர்வாகம் மொத்தமும் தென் மாவட்டங்களில் முடுக்கி விடப்பட்டுள்ளது. இதை விட வேற என்ன வேணும்? இந்தியா கூட்டணியின் பணி வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த 5 மாநில தேர்தல்கள்ல ஏற்பட்ட தோல்வி தொடர்பா பெருசா எந்த கட்சிகளும் ஒப்பீனியன் கருத்தெல்லாம் ஒன்றும் சொல்லல. வாக்குகள் சிதறுவதால் ஏற்பட்ட தோல்வி, இது ஒரு அனுபவம் அப்படின்றது போல தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. அதுதான் ஆக்சுவலா வாக்குகள் சிதறினதுனாலதான் சுமார் 10 லட்சம் வாக்குகள் பிஜேபியை விட காங்கிரஸ் அதிகம் பெற்றிருக்காங்க. அதனால இந்த கட்சிகள் எல்லாமே மோடியிடம், பாஜகவிடம் கிடைத்த அனுபவங்களில் இருந்து ஒரு படிப்பினையை பெற்றிருக்கிறார்கள். பொதுவெளியில கேர்ஃபுல்லா பேசுறாங்க. நீங்க கவனமா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த தோல்விக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை யாருமே ரொம்ப கடுமையாவெல்லாம் விமர்சிக்கல. அதனால இந்தியா கூட்டணி முன்பை விட மேலும் மேலும் வலுவடைந்து இருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும்தான் தொடர்ச்சியா விமர்சனம் வச்சுட்டு இருந்தாரு. அவரும் இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்துட்டாரு. சீதாராம் யெச்சூரி வழக்கமா இடதுசாரிகளை இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அவங்களும் இன்னைக்கு வந்திருக்காங்க. சில மாநிலங்களில் தொகுதி பங்கீடு ரொம்ப சர்ச்சைக்குள்ளதா இருக்கும். குறிப்பா கேரளாவில் அந்த மாதிரி இருக்கும். இதை தவிர பரவலா வந்து தொகுதிகளை பங்கிட்டு இந்த இந்தியா கூட்டணி பிரம்மாண்டமான அளவு வெற்றி பெறும். இதை முன்பே வச்சது சரியா சரியில்லையா அப்படின்னு பாக்குறத விட இந்த 3 மாநிலங்கள்ல தோல்வி அடைந்தது எதிர்கட்சிகளை வந்து ஒரு உசார் நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறதா தான் நான் பாக்குறேன். அவங்களோட இந்த குற்றச்சாட்டு வந்து பொலிட்டிக்கல் ஆனது, அரசியலுக்காக சொல்றாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு போனதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கூட்டணியை ஒருங்கிணைக்கக்கூடிய முகமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரு இருக்காரு. அவராலதான் அதை எல்லார்கிட்டையும் பேசி ஒரு ஒருங்கிணைச்சு இதை பண்ண முடியும். அதனால அந்த கூட்டத்துக்கு அவங்க போனதுதான் ரொம்ப சரியான முடிவு. இவங்க அரசியலுக்காக இதை சொல்றாங்க. அங்க ஒன்றும் வேலைகள்லாம் இந்த கூட்டத்தால ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் பாதிக்காது. இப்போ ஒரு மாநிலத்துல இது போன்ற பேரிடர் ஏற்படும் பட்சத்துல அந்த பேரிடரை சமாளிக்க வேண்டியது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. இன்னொரு புறம் வந்து இன்னைக்கு கவர்னர் வந்து இந்த பேரிடர் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடத்துறான்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த ஆலோசனை கூட்டம் அந்த என்ன பயனை கொடுக்கும்? முதல்ல கவர்னர் அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறதுக்கான தேவை இருக்கா? ஆளுநர் வந்து அவர் ஒரு போட்டி அரசாங்கத்தை வந்து நடத்த முயல்கிறார். அது இந்த அமலாக்கத்துறையில ஒரு அங்கித் திவாரின்னு ஒருத்தர் போய் லஞ்சம் வாங்கி மாட்டி இப்ப ஜெயில இருக்காருல்ல, அது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துலதான் அதுவும் போய் முடியும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய அரசு கட்டமைப்பில், தமிழ்நாடு அரசு கட்டமைப்பு அப்படின்றது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கீழே வரக்கூடிய, அவர் தான் முதன்மை அமைச்சர் முதலமைச்சர், அவருக்கு கீழே வரக்கூடிய ஒரு கட்டமைப்புல இருந்து
ஒரு பகுதி அதிகாரிகளை தன் கைக்குள்ள கைப்பற்றுறதுக்கான முயற்சியை வந்து ஆளுநர் வந்து தொடர்ந்து பண்றாரு. ஒரு தோற்றம். இப்போ உதாரணத்துக்கு தென் மாவட்டத்துல உயிர் சேதங்கள் பெருமளவு இல்லை. நான் நினைக்கிறேன் ஒரு 10 பேர் 9 பேர் இறந்ததா தகவல் வந்திருக்கு. அதை விட கொஞ்சம் வேணா ஒரு 2-3 எண்ணிக்கை வேணா அதிகரிக்கும். மனச்சாட்சி உள்ளவங்க யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு புயல் பேரிடர்லையும் எவ்வளவு பேர் இறந்தாங்க, இப்ப எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அப்படின்றதையும், இந்த அரசாங்கம் எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் அதுலயே தெரியும். அதை நம்ம யோசிச்சு பார்த்தாலே தெரியும். ஆனா அதை யோசிக்க மாட்டாங்க, அதை விட்டுருவோம். இப்போ ஆடுகள், விலங்குகள், ஏன்னா நகர்ப்புறங்கள்ல வந்து வெள்ள சேத பாதிப்புங்கிறது நமக்கு புத்தகம் போயிடும், கம்ப்யூட்டர் நாசமாயிடும், நம்மளோட ரேக் எல்லாம் போயிடும், எல்லாமே தண்ணியில அடிச்சுட்டு போயிடும். ஆனா கிராமப்புறங்கள்ல பாதிப்புங்கிறது கோழி இறந்துடும், ஆடு இறந்துடும், மாடு அடிச்சுட்டு போயிடும், இப்படிதான் இருக்கும். அதுல கொண்டு போய் காப்பாற்ற முடியாது. சோ இதுக்கெல்லாம் இழப்பீடு கொடுக்க வேண்டியிருக்கும். ஆளுநர் எங்க இருந்து கொடுப்பாரு? மோடிட்ட அவரு நேரடியா வாங்கி கொடுப்பாரா பிரதமர்கிட்ட? இது என்ன அபத்தம்? சும்மா ஒரு குழப்பத்தை, ஒரு தோற்றத்தை, தமிழ்நாட்டு அரசை முடக்குவதற்கான ஒரு சதியை எடப்பாடி பழனிசாமியும் ஆளுநரும் பாஜகவும் சேர்ந்து இந்த வேலையை வந்து பண்றாங்க. இதற்கு வந்து கேரள மாநிலத்தில் மிகச்சிறந்த முன்னுதாரணமாக எஸ்எஃப்ஐ வந்து ரொம்ப எக்ஸலண்டா ஆளுநருக்கு ஒரு எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிடங்கள் அவரை நான் வன்முறையை ஆதரிக்க மாட்டேன், எந்த தரப்பு வன்முறையுமே ஆதரிக்க, ஆனா ஜனநாயக ரீதியாக கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய ஒரு தேவை வந்து ஆளுநருக்கு. ஏன்னா அந்த குசும்பு இருக்குல்ல, வெளிப்படையா வந்து மோதி இது பண்ணா கூட பரவாயில்ல, குசும்பு வேலை நம்ம ஆர்.என். ரவிட்ட வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஆளுநர்களை கூப்பிட்டு பேசுறது, துணைவேந்தர்களை கூப்பிட்டு பேசுறது, இது போன்று தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசை வந்து கோபப்படுத்தக்கூடிய, அந்த அரசை முடக்குவதற்கான ஒரு சதியை வந்து தொடர்ந்து வந்து செய்துட்டே இருக்காரு. இந்த உண்மைகள் மக்களுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. மக்களுக்கு இதை பத்தி எந்த நாலேஜும் கிடையாது. ஆளுநருங்கிறவரை ஏதோ இவரு போய் தொடர்ந்து இந்த சாமியார்கள்ட்டையும் ஆன்மீக விழாக்கள்கிட்டையும் பங்கு பெறுறதுனால மக்கள் ஏதோ ஆளுநர்னா யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் தமிழ்நாடு அரசு மக்களிடம் இந்த உண்மைகளை வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கு கட்சி கட்டமைப்பு இருக்கு. என்னை போன்ற சுதந்திரமான ஊடகவியலாளர்கள் பேசுவோம், ஜனநாயக சக்திகள் இருக்காங்க. தமிழ்நாடு அரசை எப்படியெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு வஞ்சிக்கிறது, ஒவ்வொரு பேரிடரின் போதும் மிகப்பெரிய துன்பத்தை, துயரத்தை இந்த மக்களுக்கு வந்து எந்த உதவியும் செய்யாம கொடுக்குறாங்க அப்படின்றத பேசணும். போதாக்குறைக்கு இப்ப கூடுதலா ஆளுநரும் கூட சேர்ந்துட்டு இந்த மாநில அரசை துன்புறுத்தக்கூடிய, இடைஞ்சல் செய்யக்கூடிய வேலையில ஈடுபடுறதையும் நாம தொடர்ச்சியா மக்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். முன்னெச்சரிக்கை அறிவிப்பு வெளியிட்டதை விட அதிகப்படியான மழை பெய்தது. அதன் காரணமாக எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை. அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு நிலை அப்படின்னு இன்னைக்கு அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. நீங்க அந்த பகுதியை சேர்ந்த பத்திரிகையாளர் என்ற அடிப்படையில அந்த பகுதியில் இன்னைக்கு அந்த 2 நாட்கள் பெய்த அந்த மழை அப்படின்றது உண்மையிலேயே வரலாற்றில் இல்லாத, இதற்கு முன்னர் இல்லாத அளவுக்கான மழையா? இப்படிப்பட்ட ஒரு வெள்ளப்பெருக்கை இதற்கு முன்னர் அந்த மாவட்டங்கள் சந்தித்திருக்கின்றதா? திருநெல்வேலி, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, இந்த 4 மாவட்டங்கள்ல தூத்துக்குடியை தவிர பிற மாவட்ட மக்கள் வந்து மழைக்கு பழகியவர்கள் தான். அதாவது தண்ணியில இருந்து தனிச்சு வாழக்கூடிய மக்கள் அல்ல. தாமிரபரணின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய நாகரிகம் உருவான பகுதி அது. அது தண்ணீரில் இருந்து ஆற்றங்கரையோரமாக உருவான ஒரு நாகரிகத்துக்கு சொந்தமான மக்கள் தான் அந்த மக்கள். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு சொல்லவே வேண்டாம். அந்த பக்கம் அரபிக்கடல், இந்த பக்கம் வங்காள விரிகுடா, அதனுடைய முதுகு பகுதியாக மேற்கு தொடர்ச்சி மலைன்னு அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை ரொம்ப அழகாக மூடி இருக்கும். மலையும் கடலும் சேர்ந்து மூடி இருக்கும். அதனால அவங்களுக்கும் தண்ணி புதுசு கிடையாது. தூத்துக்குடி சூழல் வேற, அதை நம்ம பேசுவோம். பொதுவாக வந்து மழை அப்படின்னாக்க நமக்கு வந்து அதிகபட்சமா ஒரு 7 சென்டிமீட்டர்ல இருந்து 11 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யக்கூடிய மழை தான் பருவமழை. அது வந்து ஒரே நாள்ல பெய்யாது. முன்னாடி ஒரு பருவமழை என்பது ஒரு 15 நாள், 20 நாள், 1 மாசம் வரைக்கும் நீடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பெய்யும். அது ஒரு அதிகபட்சம் 11 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் இருக்கும். அதை வந்து நாம ஒரு கனமழைன்னு சொல்றோம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 12 சென்டிமீட்டர்ல இருந்து 20 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யக்கூடிய மழையை வந்து கனமழை அப்படின்னு சொல்றோம். 20 சென்டிமீட்டருக்கு மேல பெய்யக்கூடிய மழையை வந்து அதிகூடிய கனமழை, அதுக்குதான் நம்ம ரெட் அலர்ட் வந்து கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி 20 சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சா அதுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுப்போம். ஆனா
பொதுவாகவே நம்ம ஒரு 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 15 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் இந்த மழை பெய்தா அது ஓடக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய தெருக்களும் அமைப்புகளும் வந்து இருக்கு. இப்போ பெய்திருக்கக்கூடிய மழை வந்து பருவமழை அல்ல. ஒரு 20 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர் பெய்தாலும் கூட அது குறுகிய நேரத்தில் பெய்கிறது. மழையின் நாட்கள் குறைந்திருக்கிறது, அதனுடைய அடர்த்தி அதிகரித்திருக்கிறது. 24 மணி நேரத்துல 50 சென்டிமீட்டர் பெய்யுது. 24 மணி நேரத்தில் 98 சென்டிமீட்டர் வந்து காயல்பட்டினத்துல வந்து பதிவாயிருக்கு. இதுதான் அந்த மழை வெள்ளத்துக்கு காரணம். இன்னொரு காரணம், நீங்க நுட்பமா இந்த மழை வெள்ளம் எங்கெல்லாம் சேர்ந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குமரி மாவட்டத்தில் இருந்து இந்த குரலே வரல. குமரி மாவட்டத்திலையும் இங்க மழை பெய்தப்போ குமரி மாவட்டத்திலையும் பெய்தது. ஆனால் குமரி மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு எதுவும் ஏற்படவில்லை. குளங்கள் மிகப்பெரிய அளவில் ஊர்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு குளங்கள் எதுவும் பெருசா உடையல. நாகர்கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய புத்தேரி குளம்னு சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய குளம் கூட பெருசா வந்து சேதம் எதுவும் ஆகல. அது சேதமாயிருந்தா ஒரு பெரிய அளவு சேதம் ஏற்பட்டிருக்கும். இது போக குலசேகரத்துல ஒரு ஆறு, தாமிரபரணியோட ஒரு கிளை நதி ஒண்ணு கடல்ல கலக்குது. அது மாதிரி பழையாறு வந்து மணக்குடி பக்கம் கடல்ல கலக்குது. இது எதுவுமே வந்து பெருசா பாழ்பட்டு போகாம இருக்கிறதுனால தாழ்வான பகுதிகளில் இருந்த தண்ணி தேங்கினது. அதுக்கு பிறகு மழை நின்ற கொஞ்ச நேரத்துல வடிஞ்சிடுச்சு. ஆனால் நெல்லை, தூத்துக்குடி போன்ற இடங்கள்ல நகர பகுதிகளில் கடுமையா தண்ணி வந்து சேர்ந்திருக்கக்கூடியதை நாம பாக்குறோம். கிராமப்புறங்களில் தண்ணி இருக்கிறதுக்கு காரணம் வந்து கண்மாய்கள் பெருமளவு உடைஞ்சிருக்கு. மிகப்பெரிய கண்மாய்கள், மிகப்பெரிய ஏரிகள் உடைஞ்சதால அந்த தண்ணி முழுக்க முழுக்க வந்து கிராமங்கள் வழியா வந்து போயிருக்கு. இதுல நாம கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், திருநெல்வேலி வேறு, தூத்துக்குடி வேறு. இந்த ஜியாகிரபிக்கலான இந்த வித்தியாசம் வந்து ரொம்ப அடிப்படையா நாம் தெரிஞ்சிருக்கோம். தூத்துக்குடி என்பது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னர் உருவான ஒரு நகரம் தான். போர்ச்சுகீசியர்கள் 16ஆம் நூற்றாண்டில் வாஸ்கோடகாமாவுடைய வருகைக்கு பின்னர் போர்ச்சுகீசியர்கள் வந்தபோது அவர்களின் முதல் குடியேற்ற பகுதியாக இருந்தது வந்து புன்னைக்காயல், மணப்பாடும் புன்னைக்காயலும். அவர்கள் அங்கு பாதுகாப்பின்மைய, அது அவங்களுக்கு சேஃப்டி அல்ல, பாதுகாப்பாக இல்லை அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு மீனவர் கிராமமான அந்த துவர்ந்து போன, அதாவது பெருமளவு தண்ணீர் இல்லாத, பயன் இல்லாத, வெறுமனே மீன்பிடி, முத்து குளிக்கிறத மட்டுமே சார்ந்திருந்த அந்த தூத்துக்குடி கிராமத்தை வந்து அவங்க தெரிவு செய்து அங்க குடியேறாங்க 16ஆம் நூற்றாண்டில். அதன் பின்னர் தான் தூத்துக்குடி ஒரு நகரமாக உருவாகிறது. அதுக்கு முன்னாடி அது ஒரு சின்ன கிராமம். எல்லா மீனவ கிராமங்களும் இருக்கிற மாதிரி அதுவும் ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு தண்ணீர் பிரச்சனை, கொழும்புல இருந்துதான் அந்த கிராமத்துக்கு வந்து தண்ணி வரும் அந்த காலத்துல. அதுக்கு பிறகு அங்க உள்ள ஒரு நகர தந்தை ஒருத்தர் தான் வல்ல நாட்டுல இருந்து தண்ணி கொண்டு வராரு அப்படின்றதுதான் அதோட ஹிஸ்டரி. தூத்துக்குடி நகராட்சி எல்லாம் அதுக்கு பிறகுதான் உருவாகுது. அப்ப நாம இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இயல்பாகவே மழை பெய்யாது அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த மக்களுடைய மனதுல வந்து பதிஞ்சிருக்கிறதுனால அந்த கால்வாய்கள் எல்லாமே ஒரு துவர்ந்து போய் மேம்படுத்தப்படாம அப்படி இருந்திருக்கலாம். அந்த தண்ணி வந்து அங்க சேர்ந்ததுனால அதிக சேதம், குறைவான நேரத்துல அதிக மழை, வழக்கமா நாம சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் தான். அதனால நகர்ப்புறங்கள்லையும் மக்கள் நெருக்கம் அதிகமான பகுதிகளிலையும் கடுமையான வெள்ளம் தேங்கி நிக்கிறத பாக்குறோம். இன்னைக்கு பாதிக்கப்பட்ட இடங்கள்லாம் வந்து நீங்க சொல்வது போல இப்ப நகர்ப்புறங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. திருநெல்வேலி ஒரு மாநகராட்சி, அதே போல தூத்துக்குடி பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இதற்கு இந்த அந்தஸ்துகளை கொடுக்கிறோம், மாநகராட்சின்ற ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறோம். அப்ப அந்தஸ்தை கொடுக்கும் பொழுதே அந்த நகர கட்டமைப்பு அப்படின்றத சரி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அரசுக்கு இல்லாமல் போயிடுச்சோ? ஏன் இந்த நகர்ப்புறங்களே இன்னைக்கு வெள்ளம் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப நகர்ப்புறங்கள உட்கட்டமைப்பு, மழைநீர் வடிகால் இதையெல்லாம் சரி செய்திருந்தால் இவ்வளவு பெரிய தண்ணி தேங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும் அல்லவா? இல்ல, அது உங்களோட கேள்வி வந்து கரெக்ட் தான். ஆனா பொதுமக்கள் பாத்தீங்கன்னா, பொதுமக்கள் இந்த மழையை வந்து எதிர்பார்க்கல. நாம இன்னும் இந்த பேரிடர் பருவமழைக்கு வந்து நாம இன்னும் பழக்கப்படலை. இப்பதான் பழக்கப்படுறோம். இப்ப உதாரணத்துக்கு அதிக மழை அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பே நம்மள்ட்ட 2000க்கு பிறகு, கிட்டத்தட்ட 2005க்கு பிறகுல இருந்துதான் அந்த பதிவுகளே வந்து இருக்கு. இப்போ 2018ல ஒரு கேரளாவுல ஒரு மழை பெய்யுது. 2018ல நாம எல்லாரும் பார்த்தோம், மிகப்பெரிய பேரிடர், இந்தியாவிலேயே மிகப்பெரிய பேரிடர் மும்பையிலையும் கேரளாவிலேயும் நடந்ததுதான். 380 பேர் வரை அந்த பேரிடரில் தண்ணீரில் அடித்து செல்லப்படுகிறார்கள்.
ஆனா இப்ப பெய்திருக்கு இல்லையா, இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில் பெய்த மழைகளை விட கேரளாவில் பெய்த மழை மழை குறைவு. ஆனா அது ஒரு மலை பிரதேசம் என்பதால் அங்க பாதிப்பு அதிகம். அதோட நாம ஒப்பிடும்போது இங்க உயிர் சேதங்கள் மிக கணிசமா குறைக்கப்பட்டிருக்கு. பொது விடுமுறை அதுதான் அந்த மழையுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். கட்டமைப்பு தொடர்பான சிக்கல் என்ன அப்படின்னா, நாம அதுக்கு இனிமேதான் திட்டமிடணும். இப்போ ஓரளவுக்கு திட்டமிட்டு அதை செய்திருக்கிறார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் நாம அதுலதான் போக்கஸ் பண்ணணும். பேரிடர் மழை வந்தா எப்ப வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு செய்திருக்காங்க அரசாங்கம். ஓரளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பண்ணியிருக்காங்க, முகாம்கள் திறந்திருக்காங்க, மக்களை மீட்டிருக்காங்க, உயிர் சேதங்களை தவிர்த்திருக்காங்க. நான் அதுதான் பாக்குறேன். நம்மளோட அருகில இருக்கக்கூடிய அந்த கேரளாவுல 2018 ஏற்பட்ட மழை வெள்ளம் ஏற்படுத்திய உயிர் சேதத்தோடு இதை நான் ஒப்பிடுறேன். 2018 தமிழ்நாட்டிலையும் ஓகி புயல் அப்போ ஒரு 250க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தாங்க. அதோட எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்லாதான் செயல்பட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கட்டமைப்பு மேம்படுத்தப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.